இந்த குட்டிகளுக்கு என்னத்துக்கு தான் தலோணி வேண்டி வச்சு குடிக்கணும். காலு மாட்டுல தலோணி இருக்கு, தலை வந்து அங்க இருக்கு. என்ன பட்ட படிப்பு படிச்சாலும் ஏட்டி மூத்தோட எம்மா ஒரே தலைவலியா இருக்குடி. ஒரு சாய போட்டு தருவியா? சுக்கு காப்பி சாய. அதுக்குதான் சொல்லி இது என்ன நேரம் செல்லுன்னு பார்த்தேன். 24 மணி நேரமும் செல்லு கையில தான் இருக்கு. கக்கூசு போனது இல்லாத இருக்குதா? அதையும் இல்ல. கக்கூஸ்லி நோண்டிட்டு போறது கேட்டா இப்பதான் யாரும் முக்கியமாட்ட மெசேஜ் பண்ணச்சுன்னா அப்படி இப்படின்னு டயலாக் ஓடியது. இதுல வேற என்ன உங்களுக்கு அந்த சேர போல இருக்க கக்கூச உண்டாக்கி தந்ததான் இந்த இது அதான் இப்படி துட்டதியோ நீங்க. அதுவே பண்ட காலத்து மாதிரி இந்தியா கக்கூச வச்சு தந்துருப்பி எப்படி டீ செல்லு நோண்டுவியா? அதுக்கும் குத்த வச்சிருந்து செல்லு நோண்டுவோம். தவிர செல்லு போன அவ்வளோதான். கக்கூசு குண்டுக்குள்ள போவோம். அதோட வெள்ளத்தை ஊற்றி அதை கிளீன் பண்ண வேண்டியதை அதையும் நீ எடுத்து வச்சு தொடச்சி பயன்படுத்தவா செய்வியா? எப்ப ஏன்ட்டி அம்மா இப்படி இல்லை சொல்லி? நீ உலகத்துல நடக்குது சின்ன மட்டி. எந்த உலகத்துல இப்படி நடந்தோ? இந்தியா கக்கூசில இருந்தா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான் சொல்லி அங்கே இளையவன் கொண்டு போவேன். அகப்பாடை முட்டலன்னு ஆகும் அதுல குத்த வச்சிருந்து. இது அப்படி யூரோப்பியன் டாய்லெட் வந்து நல்ல சொகுசா சேர் மாதிரி இருக்கலாம். அதனால இப்படி துள்ளுதியோ நீங்க? ரெட்டுல என்ன சின்ன ஏதோ அந்த செல்லுல எல்லாம் செய்தி வந்தான். நீ செல்லு நோண்ட தானே செய்வனே தெரியாத. அந்த இப்படி கக்கூசில இருந்து செல்லு நோண்டது ஏதோ கிருமி பரவா அப்படி இப்படின்னு. ஏம்மா அதெல்லாம் ஃபேக் எல்லாம் இவ்வளவு கண்டாலுவா 10 ஏட்டி இவர் வருவாரு. வாசகத்தை தொடங்கி ரூம்ல வந்து சேர் ஏதாரு அப்பா அலோர் அவளிப்பாரு. ஏட்டி நானே வந்தேன். என்ன பயங்கர சந்தோஷம் போல. ഒരു കഥ ഇருக்கு. ജെ.ആർ. മകാല്യനൊക്കെ കൂട്ടുകാരനൊക്കെ മോള് കല്യാണം. அதுக்கு உமக்கு சந்தோஷம். எல்லாத்துக்கும் நல்லா விളിച്ചാൻ കേട്ടിയ കുടുംബത്തോടെ പോണം. നീங்களுം വരണം. அது மட்டும் இல்லாம கூட்டமாட எல்லாம் செய்ய சொன்னேன். சமையல் பாக்கியது പിന്നെ சாப்பாடு போடப்பா பந்தியில அதில் நின்று பாக்கியது எல்லாம் என்னதான் ஏற்பாடு செய்ய சொன்னேன். கொள்ளாமே அப்ப மிச்சம் மீதி கிடந்த அள்ளி வரேன்றல்லாமே சோத்து முட்டையில மட்டி 10. எம்மா மண்டபத்துல கல்யாணம் சொன்ன உடனே உனக்கு நினைப்பு அங்கதான் போமே. ஆமா இவர் பெரிய ரதி கொண்டந்தா கொட்டவே மாட்டார். கொண்டந்தா மதி என்னங்கிலும் உடனே பிரிச்சு பறக்கி எல்லாத்தையும் முக்கால்வாசியம் தின்னாலே அதை இவ்வளவுதான். இதுல வீணா பேச்சு வேற. சும்மா 19 வச்சு பிரியாணி தானே காணுவோம். ஓட்டி தம்ம பிரியாணி என்ன நல்லா பிடிச்சா அது? அது நல்லா இருக்கு. அதுக்கு வந்து கறி வேணும்னு அவசியமே இல்ல. சும்மா அவளே தின்னல. அவனுக்கு பயங்கர வசதி வாய்ப்பு வந்துல்ல இப்போ. പിന്നെ ഐസ്ക്രീം വെളിയിൽ വന്ന് പൂരി ചായ പഞ്ചി മുട്ടായി കിഞ്ചി മുട്ടായി കണ്ടതും കടിയതും എല്ലാം ഉണ്ട് കേട്ടിയ. അപ്പൊ ഒരു പിടി പിടിച്ച വേണ്ടിയതായി അവളും വസതിയാ പോയി. പാട്ടി കോൺട്രാക്ട് എടുത്ത് നടത്തിയതില്ല. நீங்களும் தான் இருக்குதீரி. நீரும் அந்த வேலை தானே பண்ணீரு. இப்ப என்ன ஆச்சு? நான் என்ன டீ பண்ண பார்த்தேன். ஒரு காலத்துல நான் கான்ட்ராக்ட் எடுத்து தான் நடத்தி வேலை பார்த்தேன். எனக்கு தலையெழுத்து சரியில்லை. அதனால எல்லாம் லாஸ் ஆச்சு. പിന്നെ കൂലി വേല ചെയ്യ വേണ്ടി നിലമ നല്ല തലയുള്ളതായിരുന്നിരിപ്പ ഇപ്പൊ മുന്നേറി വന്ന് എവ്വളോ പെரிய പണക്കാരനായിരിക്കും. ആമാട്ടി 10. പിന്നെ അതൊക്കെ 2 നാൾ കളിച്ച് വിരുന്നിക്കണ്ട് പോകുന്നു. അതൊക്കെ നല്ല വിളിപ്പിനും കലുതി പഞ്ചന കിളിതി ഏതോ ഒന്ന് അതെല്ലാം വിളിപ്പിനും. காசு பணம் இருந்தா யாரு வச்ச பஞ்சனை நமக்கு வச்சல தெரியலையா? பெரிய பெரிய குடும்பத்துல ரப்பர் பெயிண்ட் மாதிரி ஒரு வாரத்துக்கு இழுத்து இழுத்து எடுப்பேன் பஞ்சனை. எப்படி ஒரு வருத்தி ஜமாய்தான். அந்த சடங்கு இந்த சடங்கு அதெல்லாம் உண்டு. ஒரு வாரம் பொட்டு இழுப்பினு. என்னடி அம்மா சொல்லி நீ அப்பா எங்க பழக்கத்துல ஏதோ விழிச்சிருக்காது கடையில நீ ஒரு வாரம் அங்காச்சும் அவங்க கடை கிடப்பியா? இல்லையா அப்ப நான் ஒண்ணு வரவே மாட்டேன். ஆகாத வேணுமே வாட்டி இல்லைன்னா பட்டணியை கடை எனக்கு என்ன இல்லைன்னா வீட்டுல பொருள் எல்லாம் இருக்க வச்சு பறக்க தின்னு நானும் ராசபலியும் போவோம். ஒரு வாரத்தை கிடப்பாங்க. கண்ணு அங்க பெரிய பெரிய இடத்துல உள்ளவெல்லாம் வருவோம். ஒண்ணு நினைச்சுட்டாங்க நம்ம சகஜமா இருக்கலாம். நல்ல மக்கள் ஜனங்க இந்த குட்டி வந்தா ரெட்டை இல்லைன்னா கடக்கட்ட என்ன எனக்கு அம்மா இப்படி இருக்கு. ஒரு ஊர்ல கல்யாணம் வீட்டு வந்தாலே மதி அப்பா அவச்சும் பறக்கண்டா ஒன்னும் செய்யண்டான்னு கடப்பாளவா யாரு